ட்ரம்ப் வலிமையானவர் அப்படின்னு உலக நாடுகள் பேசிக்கிட்டு இருக்கும்போது ட்ரம்ப் ரொம்ப வீக்கான பர்சன் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ சொல்ல போகுது. அமெரிக்காவை காப்பாற்றுறதுக்கு தான் ட்ரம்ப்பை தேர்ந்தெடுத்திருக்காங்க. அமெரிக்காவில் இன்னும் சில நாட்களில் சுனாமி வரப்போகுது அப்படிங்கிற எச்சரிக்கையை அமெரிக்க அரசை கொடுத்துருக்காங்க. அதை பற்றிய டீட்டெயில் ரிப்போர்ட்டை நம்ம பார்க்க போகிறோம். ரஷ்யா கிட்ட முழுவதுமாக அமெரிக்கா தோற்றுவிட்டது அப்படிங்கிறதுக்கான எல்லா ஆதாரங்களையும் வரிசைப்படுத்த போகிறோம். ஜெலன்ஸ்கி இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு அமெரிக்காவினுடைய ஆயுத தொழிற்சாலைக்குள்ளேயே நுழைஞ்சு வேணுங்கிறத வாங்கிக்கிறாராம். இத்துநூண்டு கனிம ஒப்பந்தத்துக்காக ஜெலன்ஸ்கியினுடைய காலிலேயே விழுந்து விட்டாரா ட்ரம்ப்? என்ன நடக்குது அமெரிக்காவை சுற்றி இருக்கக்கூடிய நாடுகளில்? பக்ரைனுடைய இளவரசர் கூட ட்ரம்ப்பை நேரடியாக வந்து பார்த்துருக்காராம். இதுக்காக ஈரான் ஒட்டுமொத்தமாக 30 பைலட்டை கொன்று குவிச்சிருக்கு. அடுத்த கட்டமாக டமாஸ்கஸ்குள்ளே களமிறங்குவாங்களா? மிடில் ஈஸ்ட் ப்ளஸ் அமெரிக்கா என்ன நடந்துக்கிட்டு இருக்கு உலகத்தில்? வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர். நீங்கள் ஒரு ஜேர்னலிஸ்டா இல்லை நியூஸ் ரீடரா வரணும்னு ஆசைப்படுறீங்களா? அப்படின்னா இது உங்களுக்கான பெரிய வாய்ப்பு. ஒரு பெரிய இலக்கோட அதற்கான முதல் படிக்கட்டு தான் இந்த பயிற்சி பட்டறை. தியரிட்டிக்கல் அண்ட் பிராக்டிக்கல் கிளாஸினுடைய முடிவில் சர்டிஃபிகேட்டும் கொடுக்கப்படும். தொடர்புக்கு 94493594 என் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. நீங்க நம்ம சேனலுக்கு விளம்பரம் கொடுக்க விருப்பப்பட்டீங்கன்னா 94493594 இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. உலகத்திலேயே அமெரிக்கா தான் பெரிய நாடு அப்படின்னு எல்லாரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அமெரிக்காவில் தேர்தல் நடக்குது அப்படின்னா அது எல்லா நாடுகளுமே வயிற்றுல புளியை கரைச்சிட்டு தான் இருப்பாங்க. அப்படிப்பட்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு நபர் வந்து டாரிஃப் வார் உள்ளிட்ட விஷயங்களையெல்லாம் தன்னுடைய நாட்டு மக்கள் மட்டுமல்ல ஒட்டுமொத்த உலகத்தையும் ஆட்டி பதைக்கக்கூடிய நிகழ்வுகள்லாம் அரங்கேறிக்கிட்டு இருக்கு. உண்மைதான், இல்லைன்னு சொல்லலை. ரஷ்யாவுக்கும் வடகொரியாவுக்கும் இடையில விமான போக்குவரத்து ஒன்று தொடங்கியிருக்கு. இது வரைக்கும் அப்படி ஒரு நிகழ்வு நடந்தது இல்லையா? எவ்வளோ நேரம் தெரியுமா ட்ராவலு? ரஷ்யா டு வடகொரியா 8 மணி நேரம் ட்ராவல் விமானத்திலேயே. அடுத்த கட்டத்தை நோக்கி ரஷ்யாவும் வடகொரியாவும் முன்னேறி போயிட்டுருக்காங்க. சீனா இத்தினூண்டு மஸ்கிட்டோ அளவிற்கான ஒரு ரோபோட்டை உருவாக்கியிருக்காங்க. எதிரிகளை கொலை செய்கிறதுக்குன்னு சொல்லிட்டு சின்ன சின்ன டாய்ஸ்லாம் வச்சு சைனா ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் சைனாவினுடைய தயாரிப்புகளையெல்லாம் எடுத்து பார்க்கும்போது மலைக்க வைக்குது. நமக்கு விரோதமான நாடு தான் அவங்க, ஆனாலும் அவங்க டெக்னாலஜியில் வளர்ந்துக்கிட்டே போகிறாங்க அமெரிக்காவை விட. அதுதான் ரொம்ப முக்கியம். இப்படிப்பட்ட நிலையில் இன்னும் கொஞ்ச நேரத்தில் நாங்கள் இந்தியாவோடு ஒரு நல்லுறவு பேண போகிறோம். அவங்க பிரிக்ஸ் கூட்டணியில் ஒன் ஆஃப் த மெம்பர் தான். பட் அந்த பிரிக்ஸ் கூட்டணி எனக்கு பிடிக்காது. அந்த நாடுகளில் ஒரு பட்டியலில் இந்தியா இருக்குது. அதனால தான் இந்தியாவுக்கும் டேரிஃப் விதிக்க வேண்டிய தேவை இருக்குது. டேரிஃப் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தாண்டி எக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு தான் நாங்கள் விதிச்சிருக்கோம். மற்றதுக்கெலாம் நாங்கள் வந்து ஃப்ரீ பண்ணிட்டு தானே இருக்கோம். இந்தியாவோடு ஒரு நல்ல உறவு வைக்கிறதுக்கான ஒரு பெரிய வாய்ப்பு ஒன்று ஓப்பன் ஆகிருக்கு அப்படின்னு ட்ரம்ப் வந்து ஓவல் ஆஃபீஸில் வச்சு பேசியிருக்கார். அப்படி அவர் பேசும்போது பக்ரைன் அப்படிங்கிற அந்த நாட்டினுடைய இளவரசர் இருக்கார். நம்முடைய நாணயத்தோடு ஒப்பிடும்போது பக்ரைனில் 200 ரூபாய்க்கு மேலே அந்த அளவிற்கு செல்வந்தர்களாக இருக்கக்கூடிய ஒரு நாடு தான் இந்த பக்ரைன். அப்படிப்பட்ட அந்த நாட்டினுடைய இளவரசர் அமெரிக்காவோடு $17 பில்லியன் அளவிற்கான ஒப்பந்தத்தை போட்டிருக்கார். ஆனால் அவர் கொஞ்சம் ஒரு நாள் வெயிட் பண்ணியிருந்தாருன்னா ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு செய்தியை படிச்சுட்டு அவர் ட்ரம்ப்பினுடைய அந்த மீட்டிங்கை தவிர்த்திருப்பாரோ அப்படின்னு தோணுது. அது என்னன்னா, அமெரிக்காவை சுனாமி தாக்கப் போகிறது அப்படிங்கிற அதிபயங்கரமான செய்தி தான். எனது அமெரிக்காவை சுனாமி தாக்க போகுதா? என்ன பிரசாத் சொல்கிற அப்படின்னு கேட்டால், ஆமாங்க, இதை நான் சொல்லலை, அமெரிக்காவே சொல்கிறாங்க. தி ஃபெடரல் எமர்ஜென்சி மேனேஜ்மெண்ட் வெளியிட்டு இருக்கக்கூடிய அறிவிப்பு. இவங்க அமெரிக்க நாட்டை சேர்ந்தவங்க. அவங்க சொல்லியிருக்காங்க, அமெரிக்காவில் ஒரு பெரிய ஒரு சுனாமி வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. 6 லட்சம் கட்டிடங்கள் இதனால் சேதமாகும். குறைந்தபட்சம் 1300 பேரை, எவ்வளவு தான் நீங்கள் பாதுகாப்பு ஏற்பாடுகள் பண்ணியிருந்தா கூட 1300 பேரை கடலுக்குள்ளே உள்வாங்காமல் அது விடாது அப்படிங்கிற எச்சரிக்கை பதிவை கொடுத்துருக்காங்க. சரி, இது எங்கே போய் தாக்க போகுது அப்படின்னு கேட்டால், யூஎஸ்ஏவினுடைய வடக்கு கலிஃபோர்னியா அதில் இருந்து பிரிட்டிஷ் கொலம்பியா வரைக்கும் ஒரு பெரிய சேதத்தை ஏற்படுத்தும். கிட்டத்தட்ட 1000 கிலோமீட்டர் நீளத்திற்கு இந்த சுனாமியினுடைய தாக்கம் இருக்கலாம் அப்படின்னு கணிக்கப்படுது. சரி, இது எவ்வளவு அடி உயரத்துக்கு இது பறக்கும் அப்படின்னு கேட்டால்
100 அடி உயரத்துக்கு சுனாமி வந்து அமெரிக்காவில் பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, இது தொடர்பான எச்சரிக்கை அப்படிங்கிறது வந்து விடுக்கப்பட்டிருக்கு. இது வந்து டூம்ஸ்டே சுனாமி அப்படிங்கிற பேரில் அழைக்கப்படுது. இது எப்போ தாக்கும் அப்படின்னா எப்போ வேணாலும் தாக்கலாம் அப்படிங்கிற அறிவிப்பை கொடுத்துருக்காங்க. பட் 2100ஆம் ஆண்டுக்குள் அமெரிக்காவை அதை அழித்து விடும் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டு. இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்ததற்கு பிறகு எந்த நாடாவது அமெரிக்காவோட டைப் பண்ணுவாங்களான்னு கேட்டால் காசு வச்சிருக்கிறவன் டைப் பண்ணுவான். ஆனால் அமெரிக்கா அழிய போகுது அப்படிங்கிறத அமெரிக்க நாடே அறிவிச்சிருக்கிறதுங்கிறது தான் இங்கே குறிப்பிடத்தக்கது. போயும் ட்ரம்ப் ஜெலன்ஸ்கி கிட்ட தோத்து போயிட்டார் அப்படிங்கிறது தான் வருத்தமான ஒரு செய்தி. ஜெலன்ஸ்கியை ஓவல் ஆஃபீஸ்க்கு கூப்பிட்டு அவமானப்படுத்திய நிகழ்வு அரங்கேறிச்சு. அதே மாதிரி தான் தென்னாப்பிரிக்காவினுடைய அதிபரையும் கூப்பிட்டு வச்சு அசிங்கப்படுத்த நினைச்சார். பட் அவர் அனுபவம் வாய்ந்தவர். ஆனால் ஒரு காமெடியான அதிபர் தான் ஜெலன்ஸ்கி. அப்படிப்பட்டவர்கிட்ட இப்போ சரண்டர் ஆகியிருக்காரு ட்ரம்ப். எப்படின்னா, லாங் ரேஞ்ச் மிசைலை அனுப்ப மாட்டேன் அப்படின்னு ஒரு பீரியடில் பைடன் வந்து சொன்னார். பட் இப்போ உக்ரைனுக்கு லாங் ரேஞ்ச் மிசைல் வந்து போக போகுது அப்படிங்கிற தகவல் வெளியாயிருக்கு. பொலிட்டிகோ அப்படிங்கிற அந்த ப்ரெஸ் வெளியிட்டு இருக்கக்கூடிய அறிக்கை என்ன சொல்லுது அப்படின்னா, அமெரிக்கா ஜெலன்ஸ்கியோடு $10 பில்லியன் அளவிற்கு வியாபாரம் செய்ய போகுது அப்படின்னு. ஆனால் அது டைரக்டாக கிடையாது, நாட்டோ மூலியமாக தான் அந்த வியாபாரத்தை நடத்த போகிறாங்க. அப்போது ட்ரம்பினுடைய கால்குலேஷன் அப்படிங்கிறது இட்ஸ் அ பிஸ்னஸ் மட்டும்தான். அமெரிக்க மக்களுக்கோ அமெரிக்காவினுடைய ஜனநாயகத்திற்கோ அவர் காப்பாற்ற போகிறாரா அப்படின்னு கேள்வி கேட்டால் அது கிடையாது. அவர் ஜஸ்ட் பிஸ்னஸ் மேன். அதை மட்டும்தான் அவர் அங்கே செஞ்சுக்கிட்டு இருக்காருங்கிறத புரியுது. ரெண்டாவது, ரஷ்யாவினுடைய அதிபர் புட்டினை அவர் மிரட்டி பார்க்குறாரா அப்படிங்கிற கேள்விலாம் தேவையற்றது. அவர் 50 நாட்களில் அந்த போரை நிறுத்துறதுக்கு சமாதான பேச்சுவார்த்தைக்கு வாங்க அப்படின்னு சொன்னப்போ இப்போ புட்டின் சொல்லியிருக்காரு, நான் 60 நாள் இந்த போரை நடத்த போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது எவ்வளோ ஒரு விளையாட்டு! ஒரு சின்ன பிள்ளைக்கு எப்படி வந்து ஒரு சாக்லேட் கொடுத்து ஏமாத்துறோமோ அது மாதிரியை விட ஒரு மோசமான ஒரு விளையாட்டை புட்டின் வந்து ட்ரம்ப் கிட்ட செஞ்சுக்கிட்டு இருக்காரு. தவிர அந்த 50வது நாள் முடிவில் வந்து சைனாவினுடைய அதிபரை ரஷ்ய அதிபர் புட்டின் சந்திக்க வேற போகிறாரு. புதிய டீல் வேற சைன் ஆக போகுது. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய ட்ரம்ப் ரஷ்ய அதிபர் புட்டினை எதிர்த்து நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு தோல்வியை ஒத்துக்கிட்டாரு அப்படிங்கிறது தான் புரியுது. இதுக்கு இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, பைடன் காலத்தில் கூட ஜெலன்ஸ்கி வந்து அமெரிக்காவினுடைய இராணுவ தொழிற்சாலைக்குள்ளே நுழைஞ்சது கிடையாது. ஆனால் ட்ரம்பினுடைய பீரியடில் அமெரிக்காவினுடைய இராணுவ கிடங்குக்குள்ளே நுழைஞ்சு எனக்கு இது வேணும், எனக்கு அது வேணும், எனக்கு இந்த மிசைல் வேணும், அந்த மிசைல் வேணும், பத்தாததுக்கு அந்த டோமாஹாக் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த மிசைல் இருக்குல்ல, அதாவது ஷிப்பில் இருந்தே டைரெக்டாக வந்து நிலப்பகுதியில் அட்டாக் பண்ணக்கூடியது. ஈரானில் கூட அந்த மிசைலை வச்சுலாம் அட்டாக் பண்ணாங்க அந்த ஃபோட்டோ சைட்டை. ஸோ அப்படிப்பட்ட மிசைலெல்லாம் கேட்டு வாங்கிட்டு இருக்காரு யார், ஜெலன்ஸ்கி அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அந்த மிசைலை மட்டும் கொடுக்கறதுக்கு அமெரிக்க காங்கிரஸ் சபையில் ஒப்புதல் வாங்க வேண்டிய தேவைகள் இருக்குது அப்படின்னு ஜெலன்ஸ்கி கிட்ட பணிவாக அப்படியே கேட்டிருக்காரு போல ட்ரம்ப். இதுக்கு ஜெலன்ஸ்கி வந்து ஓகே கனிம ஒப்பந்தத்தை பற்றி பேசுவோம், நீ ஒன்றும் கவலைப்படாத, போய் கனிம ஒப்பந்தத்துக்காக காலில் விழுந்திருக்காரு ட்ரம்ப் அப்படிங்கிறது தான் வேதனையான செய்தி. உக்ரைன்லையும் தொடர்ச்சியாக வந்து ரஷ்ய அதிபர் புட்டின் வந்து விளையாடிக்கிட்டு இருக்காரு. கிட்டத்தட்ட ஒரே நாளில் 1200 துருப்புகளை வந்து கொலை செஞ்சுருக்காங்க ரஷ்ய போர் வீரர்கள். அதாவது உக்ரைனுடைய போர் வீரர்கள் 1200 பேர் இறந்து போயிருக்காங்க. இது ஒரு நாளில் மட்டும். உக்ரைனில் MiC மைக் அப்படிங்கிற அந்த 29 அப்படிங்கிற அந்த ஜெட்டு வந்து வீழ்ந்திருக்கு அப்படிங்கிற செய்தி வெளியாயிருக்கு. தொடர்ச்சியாக அமெரிக்காவினுடைய ஜெட்டு வந்து ரஷ்யாவில் அடி வாங்கிட்டு இருக்கிறத பார்த்து உலகின் பல்வேறு நாடுகள் அமெரிக்க ஆயுதத்துக்களை புறக்கணிக்க போகிறாங்க அப்படிங்கிற செய்தியும் வெளியாயிட்டு இருக்கு. ஸோ கார்கிவ், சுமி, ரிக் அப்படிங்கிற அந்த மாகாணம் முழுவதுமே சேதமாயிருக்கு. ஒரு நாளைக்கு 17 பேர் வந்து சராசரியாக உக்ரைனுடைய பொதுமக்கள் இறந்து போயிட்டு இருக்காங்க அப்படிங்கிற அந்த தகவலும் வெளியாயிட்டு இருக்கு. 8 கிராமங்களை இதுவரைக்கும் வந்து ரஷ்யா டேக் ஓவர் பண்ணியிருக்காங்க. பைப் வழியாகவே போய் அங்கெங்கே வந்து ரஷ்ய வீரர்கள் ஆக்குபை பண்ணி ஒட்டுமொத்த உக்ரைனையும் வளைத்து போடுவதற்கான பெரும் வேலையை செய்கிறாங்க. கிட்டத்தட்ட ட்ரம்ப் விதித்த இந்த 50 நாட்களுடைய முடிவில் உக்ரைன் அப்படிங்கிறது ரஷ்யாவோடு முழு நிலமாக ஒப்படைக்கப்படும் அப்படிங்கிற தகவல் தான் வெளியாகுது. அந்த 50 நாளைக்குள்ளே ரஷ்யா வந்து என்னென்ன செய்ய முடியுமோ எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிருவாங்க. உக்ரைனால் எதுவும் செய்ய முடியாத ஒரு நிலை தான் இருக்குது. ஆயுதங்களை வச்சு எப்படி ஆட்டம் காட்டலாம் அப்படின்னு அடுத்த கட்டமாக உக்ரைன் சிந்திச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு பிரதிபலன் கிடைக்குதா அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஃபஸ்ட்டு ஜப்பான் வந்து அமெரிக்காவோடு ஒரு ஆயுத பயிற்சி செஞ்சு சைனாவை சீண்டி பார்த்தாங்க. தைவானா நீங்கள் அட்டாக் பண்ணிங்கன்னா நாங்கள் உள்ளே இறங்குவோம், நாட்டோவும் சீனாவை சீண்டி பார்த்தாங்க. ஜி ஜின்பிங் பொறுத்து பார்த்தவர் பொங்கி எழுந்து இப்போது ஜப்பான் மீதான ஒரு பெரிய ஒரு வாருக்கு நாங்கள் கூட ரெடி அப்படிங்கிற அளவுக்கு தோரணையாக குரல் கொடுத்துருக்கார். அதாவது என்னென்னா,
ஜப்பானுடைய ஸ்பையை வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதை பார்த்த ஜப்பான் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா 2025க்கான பாதுகாப்பு வெள்ளை அறிக்கைன்னு ஒன்று ஜப்பான் வந்து அப்பப்போ வெளியிடுவாங்க. நம்ம நாட்டில் தான் மோடி வந்து ப்ரெஸ்ஸை மீட் பண்ணுறதுக்கே கதறுவார். பட் அந்த நாடுகள்லாம் எளிமையாக ப்ரெஸ்ஸை ஹேண்டில் பண்ணுவாங்க. தன்னுடைய நாட்டை பற்றிய வெள்ளை அறிக்கை அப்படிங்கிறத ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக கொடுப்பாங்க. அந்த வகையில் ஜப்பான் வெளியிட்டு இருக்கக்கூடிய வெள்ளை அறிக்கைங்கிறது இந்த ஆண்டு நமக்கு மிகவும் மோசமான ஆண்டாக இருக்கலாம். காரணம் என்னென்னா, சீனாவோடு வந்து ஒரு பெரிய ஒரு வார் வருவதற்கான வாய்ப்பு கூட இருக்கும் அப்படின்னு அஞ்சப்படுது. அதே நேரத்தில் ரஷ்யா ப்ளஸ் சைனா அதோடு சேர்த்து நார்த் கொரியாவினுடைய கூட்டணி அப்படிங்கிறது அமெரிக்காவுக்கு எதிராக இருக்கும்போது அமெரிக்காவுக்கு ஆதரவாக இந்த கடற்பரப்பில் நாமளும் வந்து கலந்துக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ஜப்பான் வந்து இப்போ வெளிப்படையாக அறிவிச்சிருக்காங்க. ஸோ அமெரிக்காவை நம்பி தான் இப்போது ஜப்பான் இருக்குது. ஆனால் 2ஆம் உலகப் போரில் தான் பட்ட அடியை ஜப்பான் வந்து மறந்துடுச்சு போல். தொழிலை மட்டுமே நம்பி இருக்காங்க. வாங்கிய அடியை மறந்து போன ஒரு உணர்ச்சியற்ற மிருகங்களா ஜப்பானியர்கள் அப்படிங்கிற கேள்வி. தன்மானங்கிறது உங்களுக்கு கொஞ்சம் கூட கிடையாதா அப்படிங்கிற கேள்வியையும் ஜப்பானை பார்த்து கேட்க வேண்டிய தேவை இருக்குது. எது எப்படியோ நடக்கக்கூடிய நிகழ்வுகளை உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துட்டேன். நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க. என் கையெழுத்து என் மக்களுக்கானது உறவுகளே. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நீங்கள் ஒரு ஜேர்னலிஸ்டா இல்லை நியூஸ் ரீடரா வரணும்னு ஆசைப்படுறீங்களா? அப்படின்னா இது உங்களுக்கான பெரிய வாய்ப்பு. ஒரு பெரிய இலக்கோட அதற்கான முதல் படிக்கட்டு தான் இந்த பயிற்சி பட்டறை. தியரிட்டிக்கல் அண்ட் ப்ராக்டிக்கல் கிளாஸினுடைய முடிவில் சர்டிஃபிகேட்டும் கொடுக்கப்படும். தொடர்புக்கு 94493594 என் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு விளம்பரம் கொடுக்க விருப்பப்பட்டீங்கன்னா 94493594 இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள்.